அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து பழப்பணியாரம் செஞ்சுருக்கோம். குழி பணியாரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆப்பிளும் வாழைப்பழமும் வச்சு செஞ்சுருக்கோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். நிறையா சாப்பிட்டாலும் பத்தாது, அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு மாவு போட்டிருக்கேன், கோதுமை மாவு. அது 3 மேசக்கரண்டி நான் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். ரொம்ப அரிசி மாவு சேர்க்க வேணாம். அரை டீஸ்பூன் வந்து நான் வந்து சோடாப்பு போட்டிருக்கேன். இது பழுத்த வாழைப்பழங்க, முக்கியமாக பார்க்கணும். இதை பழுத்த வாழைப்பழம் தான் போடணும். இதில் கஞ்சி வாழைப்பழம். இது பாருங்கள், வீட்டு நெய் வந்து 1 மேசக்கரண்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். பழுத்த வாழைப்பழம் தான் இருக்கணும். இது ஆப்பிள் பாருங்கள், என்கிட்ட இருந்துச்சு, பாதி பழம் இருக்குது, அதை அரைச்சி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஆப்பிள் இல்லைனாக்கா இன்னும் 2 வாழைப்பழம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஆப்பிள் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரைங்க, இது 100 கிராமு, அதை போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை போட்டு தான் செய்யணும். ஒயிட் சுகர் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. தேங்காய் பூ 3 கீத்து இருக்கும், திருவி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். திராட்சை முந்திரி கொஞ்சம், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது முக்கியமான இது வந்துங்க, இது நான் பசையில் தான் இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, பார்த்து கொஞ்சமாக நம்ம ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டா தண்ணியாக போயிடும், எடுக்க வராது, ரொம்ப அப்புறம் வற்றி போயிடும். அந்த பனியாரம் உப்பி இருக்காது, ஷேப்பே நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றிட வேணாம். பாருங்கள், இதுதான் சரியான பக்குவம். மாவு பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாக இல்லாமல் மீடியமாக இருக்குது பாருங்கள். மொண்டு ஊற்றுற மாதிரி இருக்கணும், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து குழிப்பணியாரம் சட்டி வச்சுருக்கேங்க. இதில் ஆயில் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றலாம், ஆயில் நான் ஊற்றிருக்கிறேன், அது உங்கள் விருப்பம். இதில் பாதி ஸ்பூனாக நம்ம ஊற்றலாம், ரொம்ப நிறையா ஊற்றிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க நம்ம ஊற்றணும், ரொம்ப சீக்கிரம் கருகிடும். அப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், திருப்பி விடலாம். 2 நிமிஷம் ஆச்சு, திருப்பி விடலாம். இப்போ 1 நிமிஷம் வைக்குவோம், மூடி வச்சுருவோம். இப்போ எடுத்துடலாம். கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள், எப்படி நல்லா உப்பி நல்லா அழகான ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுத்த இடம் ஊற்றிருக்கேன், திருப்பி போடுறேன். கெஸ்ட்டுங்களுக்கும் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும், இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டேன் பாருங்கள்.
அவ்வளோதான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.